Samsung இந்த வருஷம் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாலுமே நம்ம எல்லாருடைய ஃபேவரட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக S22 சீரீஸ் தான். 3 ஸ்மார்ட் ஃபோனுமே ஃப்ளாக்ஷிப் சிப், அதோட கேமராவும் ரொம்பவே நல்லா கொடுத்துருந்தாங்க. அதுவும் S22 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் சிப் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 கேமரா நல்லா இருந்தாலுமே ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 82,000 கிட்ட லான்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போது அது கொஞ்சம் விலை அதிகம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போது சாம்சங்குடைய S22 நிறைய ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங்குடைய ஹாலிடே சேலில் உங்களுக்கு ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 52,999க்கு நீங்கள் வாங்கலாம். ஸோ ஃப்ளாக்ஷிப் சிப் கூடவே கேமராஸ் நல்லா இருக்குது. ஆனால் 52,000 அப்படிங்கும்போது இது வேல்யூ ஃபார் மணி டிவைஸ் அப்படின்னு கண்டிப்பாக இப்போ நம்ம சொல்லலாம். எஸ்பெஷலி கேமரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் மற்ற பிராண்ட்ஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கேமரா ஃபீச்சர்ஸும் நல்லா இருந்தது. பொதுவாக 50,000 செக்மெண்ட்டில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்காது. ஏன்னா இங்கே ப்ரோ வீடியோ அவைலபிளாக இருக்குது. நைட்டோகிராஃபி அப்படி அந்த ஃபீச்சர் இருக்குது, அதையும் பார்க்கலாம். போர்ட்ரேட் வீடியோ அவைலபிளாக இருக்குது. போர்ட்ரேட் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் வீடியோ நீங்களே பார்க்கலாம். வீடியோ எடுக்கும்போது பேக் சைடை ரொம்பவே அழகாக ப்ளர் பண்ணி எடுக்கும். ஸோ போர்ட்ரேட் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ரெசல்யூஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோட ஃபோட்டோஸ் நீங்கள் 50 மெகா பிக்சல் எனேபிள் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் குவாலிட்டி அதாவது கலர்ஸ் அண்ட் ரெசல்யூஷன் நீங்களே பார்க்கலாம். எவ்வளோ ஜூம் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு நாய்ஸே இருக்காது. அந்த அளவுக்கு நல்ல லைட் கண்டிஷன்ஸில் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது கலர்ஸாக இருக்கட்டும், டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில். அதோட போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளர் எஃபெக்டாக இருக்கட்டும், ஹெச் டிடெக்ஷனாக இருக்கட்டும், ரொம்பவே கரெக்டாக இது பண்ணும். மற்ற டிவைஸ் அதாவது பிக்சல் 7 ப்ரோலலாம் ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருந்தது போர்ட்ரேட். அதோட நைட்டோகிராஃபி ஃபீச்சர் அப்படிங்கிறது தான் இந்த S22 சீரீஸில் பெரிய ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லோ லைட்டில் பிக்சர்ஸ் பொதுவாக எந்த ஸ்மார்ட் ஃபோனுமே அந்த அளவுக்கு டீட்டெயிலாக கேட்ச் பண்ணாது. பட் இந்த சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா பிக்சர்ஸ் கேட்ச் பண்ணும். அதுவும் சுத்தமாக லைட்டே இல்லை, உங்களுக்கு அப்படியே இருட்டாக இருக்குன்னாலுமே ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு தேவையான லைட் இதை ஆட் பண்ணி உங்களுக்கு பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். இந்த நைட்டோகிராஃபி ஃபீச்சர் 3 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இருக்குது. S22, S22 ப்ளஸ் அல்ட்ரா எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ லோ லைட் பிக்சர்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் ஜூம் ஃபீச்சராக இருக்கட்டும், டெலிஃபோட்டோ லென்ஸாக இருக்கட்டும், அதே செல்ஃபி கேமராவில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஷாட்டுமே இன்ஸ்டாகிராம் ரெடி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. கேமரா ரொம்பவே நல்லா கொடுத்துருந்தாங்க. S22 சீரீஸ் எல்லாத்துலேயுமே S22 52,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு பெஸ்ட் கேமரா ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டியூரபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நான் 10 மாதத்துக்கு மேலே இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் டிபியூ கேஸ் எதுவுமே போடலை, அதோட ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் எதுவுமே போடலை. நீங்களே ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கலாம், பெருசாக நீங்கள் ஸ்க்ராச்சஸே பார்க்க முடியாது. நான் கவனமாக தான் யூஸ் பண்ணுவேன், பத்திரமா வச்சுப்பேன். இருந்தாலுமே உங்களுக்கு ஸ்க்ராச்சஸே இல்லை, தைரியமாக கீழே வைக்கலாம், எடுக்கலாம். அந்த அளவுக்கு கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்களுக்கு டியூரபிலிட்டி நல்லாயிருக்கு, ஸ்க்ராச்சஸ் பெருசாக கையில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு, அதுவும் என்ன மாதிரி சின்ன கை வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அகைன் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே நல்லாயிருக்கு. பெசில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஈவனாக இருக்கும். ஆல்மோஸ்ட் பெசில்ஸே இல்லாத அளவுக்கு ஈவனாக கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவும் உங்களுக்கு காம்பேக்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் கலர்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். மூவிஸ் பார்க்குறீங்கனாலும் சரி, டார்க் கலர்ஸ் எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணும். கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. அதோட நீங்கள் டே லைட்டில் டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு பிரைட்டர் டிஸ்பிளே தான். அதோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நார்மல் யூஸாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கேம் விளையாடுவீங்கனாலும் ஈஸியாக இதை ஹேண்டில் பண்ணும். ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே இது சூடாகுமா அப்படிங்கிறது தான் பெரிய சந்தேகம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் சூடானாலுமே இது வரைக்கும் ஹேங்கே ஆனது கிடையாது. எவ்வளோ நேரம் நான் கேமரா யூஸ் பண்ணாலும் சரி, இல்லைனா நான் கொஞ்சம் கேம் விளையாடுறேன், மூவிஸ் பார்க்குறேன் அப்படின்னாலுமே யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். பேட்டரியை பொறுத்த வரைக்குமே நான் மாடரேட் டு ஹெவி யூசர், அதனால நான் ஈவினிங் ஒரு 6-7 மணிக்கெல்லாம் திரும்ப சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபீச்சர்ஸோட 82,000 72,000 அப்படின்னு சொல்லும்போது இது விலை அதிகம் அப்படிங்கிறத நிறைய பேர் ஃபீல் பண்ணீங்க. பட் இந்த ஃபீச்சர்ஸோட இப்போ 52,000 அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல கேமரா ஸ்மார்ட் ஃபோன். ஏன்னா 50,000க்கு 52,000க்கு இப்போ நீங்கள் பிக்சல் 6 எடுத்துக்கோங்க. இந்த லைனப்பில் மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸாக இருக்குது. எல்லாத்த விட உங்களுக்கு ஒரு பெஸ்ட் கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கு. அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் சொல்லவே தேவையில்லை. லேட்டஸ்ட் One UI 5.2 நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் என்னுடைய ஃபேவரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரைவசி. ஸோ இங்கே ப்ரைவசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேமரா
கேமரா, மைக்ரோஃபோன் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதுலேயே வந்து நீங்கள் ஆட்ஸும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரீசெட் அட்வர்டைசிங் ஐடி நீங்கள் பண்ணிக்கலாம். ஆட்ஸே வந்து தேவையில்லை அப்படின்னா இதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அது மூலயமா எதுவுமே உங்களை ட்ராக் பண்ணாது. ஸோ இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் யூஐயில் அவைலபிளாக இருக்குது. இன்னும் அல்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங்குடைய S22 சீரீஸில் S22வாக இருக்கட்டும் இல்லை S22 ப்ளஸ் அல்ட்ரா எது வாங்குறீங்கனாலுமே வந்து இப்போ பேங்க்கில் கேஷ்பேக் ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதை நீங்கள் செக் பண்ணலாம். கூடவே காம்போ ஆஃபர்ஸ் நான் இப்போ போட்டிருக்கேன் இல்லையா, இந்த வாட்ச் எல்லாம் உங்களுக்கு 2999க்கு காம்போ ஆஃபர்ஸில் கிடைக்குது. ஸோ காம்போ ஆஃபர்ஸ் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. S22 அல்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஃபர்ஸ்ட் S சீரீஸ் S பெனோட இவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்களுக்கு டீட்டெயில் ரிவ்யூ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ போடுறேன். இது கூடவே சாம்சங்குடைய ஃபோல்ட் அண்ட் ஃப்ளிப் சொல்லவே தேவையில்லை. எல்லா பிராண்ட்ஸை விட இவங்க ஹெடாக இருக்காங்க. ஏன்னா இப்போ 4th ஜெனில் இருக்காங்க. ஃபோல்ட் 4 அண்ட் ஃப்ளிப் 4 வந்து உங்களுக்கு அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் ஃபோல்டபிள் டிவைசஸ், அதுலேயுமே ஆஃபர்ஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான். காம்போ ஆஃபர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து காம்போ ஆஃபர்ஸும் இருக்குது, நீங்கள் செக் பண்ணலாம். ஃபோல்ட் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,46,000 கூடவே வாட்ச் ஆஃபர் அவைலபிளாக இருக்குது. S22 அல்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,09,999 கூடவே வந்து வாட்ச் ஆஃபர் இருக்குது. S22 வந்து உங்களுக்கு ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. S22 ஃபேன் எடிஷன் 39,999, S20 ஃபேன் எடிஷன் 32,999. அதே ஃபோல்ட் 3 ஃப்ளிப் 3 எல்லாமே உங்களுக்கு ப்ரைஸ் கட்டில் அவைலபிளாக இருக்குது. கேஷ்பேக் ஆஃபர்ஸ் இருக்குது. கூடவே காம்போ ஆஃபர்ஸ் வாட்சும் இருக்குது, பட்ஸ் 2ம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சாம்சங்குடைய அஃபிஷியல் வெப்சைட் செக் பண்ணலாம். அதே 5G பொறுத்த வரைக்கும் சாம்சங் நிறைய 5G டிவைசஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் 11 to 12 5G பேண்ட்ஸோடு கொடுத்துருந்தாங்க. ஜியோ, ஏர்டெல் எல்லாத்தோடையும் உங்களுக்கு அதுவும் கம்பேட்டபிளாக இருக்கும். அதோட இப்போ வந்து எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் வந்து உங்களுக்கு 5G ரெடியாக இருக்குது. அதே சாஃப்ட்வேர் அப்டேட் சொல்லவே தேவையில்லை. சாம்சங் எப்போவுமே மற்ற பிராண்ட்ஸை விட ப்ராப்பராக கொடுப்பாங்க. 4 இயர்ஸ்க்கான ஆண்ட்ராய்டு அப்டேட் இருக்குது. அதோட 5 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் இருக்குது. இப்போவே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து A சீரிஸ் லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணது எல்லாமே உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 13 தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதில் எந்த இஷ்யூஸுமே இல்லை. அப்டேட்ஸும் உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் மட்டும் இல்லை, சாம்சங் எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்பராக தான் கொடுப்பாங்க. சாம்சங்குடைய ஹாலிடே சேல் இப்போ சாம்சங்குடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் நடந்துகிட்ருக்கு. இது சாம்சங்குடைய ஃப்ளாக்ஷிப் லைன் அப்போ S22 சீரீஸாக இருக்கட்டும் இல்லை சாம்சங்குடைய ஃபோல்டபிள் டிவைஸ், ஃப்ளிப் டிவைஸ், இது கூடவே வந்து சாம்சங்குடைய கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதோட காம்போ ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மார்ட் ஃபோன் கூடவே ஸ்மார்ட் வாட்ச், அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் கூட இயர்பட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வேளை சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் இப்போ ஹாலிடே சேல் இருக்குது, நீங்கள் செக் பண்ணலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.